press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. Friends, நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய டிவி, ஏசி, செட்டப் பாக்ஸ், டிவிடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிமோட் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கு வேறு ரிமோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைமில் நம்ம ரிமோட்டையும் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணி எப்படி எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த பொருளுக்கெலாம் வந்து நம்ம ரிமோட் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலையே வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குல்ல. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஏதாவது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுடைய மொபைலில் வந்து அது ஒர்க்காக இருக்காது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலை வந்து ரிமோட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் உங்களுடைய மொபைலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலை வந்து ரிமோட்டாக மாற்ற முடியாது. சரி, இந்த ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைல் மேலே டாப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் 2 டாட் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாட் இருந்தாலே உங்களுடைய மொபைலில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மொபைல் டாப்பில் பாருங்கள், அந்த மாதிரி 2 டாட் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைலில் மோஸ்ட்லி ஐஆர் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்களுடைய மொபைலை வந்து ரிமோட்டாக மாற்ற முடியாது. சரி, உங்களுடைய மொபைலில் அந்த மாதிரி 2 டாட் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, எப்படி ரிமோட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அந்த டிவைஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறீங்கன்னா டிவியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டிவி பிராண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவி பிராண்ட் இருக்கும். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க எல்லா டிவி பிராண்டுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் டிவி பிராண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் வந்து கவர்மெண்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எது செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து கவர்மெண்ட் டிவிக்கு உண்டானது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த கவர்மெண்ட் டிவியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரா அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைஸை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய சின்ன கேட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிறாங்க. அண்ட் நார்மலாக எல்லா கடையிலையும் வந்து வித்துட்ருக்காங்க. ஸோ அந்த கேட்ஜெட்டோட விலை மிஞ்சி போனால் ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் வரும். ஸோ அந்த கேட்ஜெட் வாங்கி உங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைலில் வந்து ஐஆர் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.